மான்ஸ்டர் நிற்கிறாங்க. அபுக்கா புசும் புக்கா புசும் திறந்திர சிசிசி மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. சரி, ட்ரீம் ஃபாரஸ்ட் ட்ரீம் ஹெவனாக இருந்துச்சு. ஒரு மால்லையும் டியூட்டி பெய்ட் ஷாப் இருக்குது. இங்கேயும் சரக்கு, சாக்லேட்டு, சென்ட் எல்லாம் விலை கம்மி. 10,000 நினைக்கிறேன் அந்த சரக்கு. நாங்கள் இப்போ ஜெட்ஸ்கி போகலான்னு ஒரு பிளானு. அதுக்கு முன்னாடி அங்கே டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பேபியோட ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. க்ரௌடை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அண்ட் 8:30க்கு நாங்கள் கிளம்பணும் சாப்பிட்டுட்டு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். ஸோ இங்கே மலாய், இந்தியன் அண்ட் இட்லி, வடை, மசால் வடை, ரோட்டி, சன்னா இதெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. ஸோ அயன் படத்தில் வர மாதிரி ஒரு வேனில் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. வின்லேண்ட் டெரரஸ். நாங்கள் ஸ்பீட் போட்டில் போயிட்டு பயப்பா மேலே கீழே போயிட்டு இருக்குது. செம ஸ்பீடில் போயிட்டு இருப்பாரு போல இருக்குது. ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஐலாண்ட் ஹாக்கிங்லாம் நாங்கள் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு வீடியோலாம் போஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ வெளியே வந்து பார்த்தா தி மான்ஸ்டர் நிற்கிறாங்க. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் காமிக்கிறேன். தரமான காரு, தரமான ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஒரு தரமான காருன்னா இதுதான். அட்லீஸ்ட் என் லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு வாங்கணும்னு ஆசை தான், வாங்கலாம். பட் ஆனால் ஒன்ஸ் ஆச்சு இந்த ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ஓட்டணும். அதுதான் என்னோட ஆம்பிஷன். ஸோ கைஸ், இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரூமு. எத்தனை ஃப்ளோரு? 13th ஃப்ளோர். அங்கே நல்லா இருக்குது. 13th ஃப்ளோர் இருந்தாலும் ஜம்முன்னு இருக்குல்ல. ஸோ நார்மலாக ஒரு ஹோட்டலில், ரேண்டமாக ஒரு ஹோட்டலில் நானும் ப்ரோவும் சாப்பிட வந்திருக்கிறோம். மீ கொரைன் சாப்பிட வந்திருக்கோம் நானும் ப்ரோவும். எல்லாரும் பக்கெட்டில் பிரியாணி பார்த்துருப்போம். இவங்க பக்கெட் ஜூஸ் தந்துருக்குறாங்க. அது பக்கெட் ஜூஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபுல்லாக ஐஸ் தான். நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம அப்படியே கொண்டு போகணும்னாலும் அப்படியே ஸ்ட்ரீட்டில் அப்படியே கொண்டு போகலாம், அப்படியே குடிச்சிட்டே போகலாம். நான் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி வேணும்னா நம்ம இப்படி எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ட்ரீம் ஃபாரஸ்ட்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது லங்காவில். இது ஒரு ஹேப்பனிங்கான ஒரு ஸ்பாட். இது நாங்கள் போகலாமா வேண்டாமா ஆஸ்திரேலியாவில் இருந்தோம். ஸோ இதை நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்திருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளார அவதார் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்குறாங்க. இப்படி இருக்கு. நான் போய் பார்க்குறேன். நான் இது நாள் முடியும் எனக்கு இது தெரிஞ்சு எந்த பிளாகர்ஸும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நானும் தீபக் தான் ஃபஸ்ட் டைம் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஏதோ அவதார் படத்துக்குள்ளார வர ஃபீல் இருக்குன்னு சொன்னானுங்க. சொல்கிறான் இவன் தான் சொன்னேன் என்கிட்ட சொல்கிறா. ஸோ 250 ringgits 3 பேர்த்துக்கு சேர்த்து 83 ringgits வந்து per பர்சனுக்கு. பேலன்ஸ் ₹1 தந்துருக்குறாங்க. ப்ரோ இந்தாங்க ப்ரோ நோ லைன் ஃப்ரீயா தேங்க்யூ.
எனக்கே தெரியல எதுவுமே. ஸோ கீழே புகை வருது பார்த்தீங்களா? அபுக்கா புசும் புகவுக்கா புசும் திறந்திர சிசிசே. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. The path ahead is a one-way route, so there is no doubling back. இங்கே வர்றா, இங்கே வந்துட்டா கைஸ். இதுதான் கைஸ் நாங்கள் கொடுத்த அந்த 100 ரூபாய்க்கு வர்த்து. இதுதான். இந்த ஒரு லைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே வரலாம். ஓகே தெரியுதா? காட்டுக்குள்ள அவதார் ஃபீல் சொன்னாங்க. அவதாரே பாதி வச்சிருக்கிறாங்க போல இருக்குது. அவதார் மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஒரு பிளேஸ் எப்படின்னா, நம்ம இந்த அம்பை வச்சு அடிக்கிற மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணால் அம்பு அங்கே போகும். கருடாவை நம்ம பண்ணுற மாதிரி, அப்புறம் கருடா தப்பிக்கிற மாதிரி. இது பாருங்க, நான் அமுத்துட்டே இருக்கிறேன், இந்த வில்லுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, கடைசியில் அது ஜெயிக்கிற மாதிரி. அது அப்படியே இதில் ஃபைனல் டச் என்னென்னா, அது கிட்ட வரும் பாருங்க. கிட்ட வரும்போது சும்மா மெஸ்மரைசிங் ஆகுது. ட்ரீம் ஃபாரஸ்ட் உண்மையாலுமே ட்ரீமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் லங்காவி வந்தால் இந்த பிளேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து லங்காவி ட்ரீம் ஃபாரஸ்ட்டோட ட்ரீம் கேஃபே. இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போகிறதில்ல, வெளியே போய் பார்க்கலாம். ட்ரீம் ஃபாரஸ்ட் ட்ரீம் ஹெவனாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக லங்காவி வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1700 ரூபாய்க்கு வர்த்து தான் நம்ம ஊர் காசுபடி. ஸோ கைஸ், லங்காவியில் இருக்கிற ஒரே ஒரு மாலுக்கு வந்து இருக்கிறோம், MM சினிப்ளெக்ஸ். பாருங்கள், படம் போடுறாங்க நாளைக்கு இந்தியன் 2. அதை பற்றி நம்ம கேட்டு போகலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு மால்லையும் டியூட்டி பெய்ட் ஷாப் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கேயும் சரக்கு, சாக்லேட்டு, சென்ட் எல்லாம் விலை கம்மி. வாட் பியர் திஸ் இஸ்? ஹோகார்டன். இட்ஸ் லைக் பிங்க் கலர், இட்ஸ் ரோஸ் ஃப்ளேவர். இப்படி ஒரு ஃப்ளேவரில் இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தெரியும். ஓகே, மறுபடியும் இங்கே சோஜு நம்ம பார்த்த எல்லாமே இங்கே நேற்று நம்ம பார்த்ததோடவே இங்கே கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அண்ட் பெய்லீஸும் இருக்குது இங்கே. நம்ம நேற்று கேட்கும்போது பெய்லீஸ் இல்லை. ஸோ மொகிட்டோ காக்டெயில்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. பாருங்களேன், இது என்னன்னே தெரில. 508 கிராம்ஸ். அப்பா, எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 10,000 நினைக்கிறேன் அந்த சரக்கு. ஸோ மெனி பிராண்டட் ஆஃப் பியர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஜின் அண்ட் டானிக்கில் ஆல்கஹால் பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் கம்மி, பட் ஆனால் இது கொஞ்சம் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஸ், இந்த ஒரு லேஸ்லாம் பாருங்களேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். அண்ட் பீஸாலெல்லாம் பாப்கார்ன் வச்சுருக்குறாங்க. பீஸா பாப்கார்ன். இதில் என்ன சோக கதைன்னு கேளுங்களேன். 1 ரிங்கெட்டுக்கு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, 2 ரிங்கெட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் பெட்ரோலே அடிச்சிடலாம். இங்கே 3 ரிங்கெட்டு டீசலு. இங்கே தான் உட்காந்துருக்கீங்களா பாருங்கள், சோர்ந்து போய் உட்காந்துட்டாரு பாவம். ப்ரோ இங்கே பாருங்களேன், டார்க்லாம் கிட்கேட்டில் சாக்லேட் இருக்குது. இப்போல்லாம் நம்ம ஊரில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் மோஸ்ட்லி. அண்ட் சின்ன சின்ன சாக்லேட்ஸு. ஆனால் இதெல்லாமே விலை கம்மி இங்கே, அதுதான் மேட்ரு. ஸோ கைஸ், இதுதான் துரியான். இது வந்து தடை செய்யப்பட்ட உணவு இங்கே, ஓகேங்களா? அதுலேயே இவங்க வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க, இது சாக்லேட் செஞ்சுருக்குறாங்க துரியான்லேயே. ஸோ எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு கிராப் போட்டாச்சு வழக்கம் போல். இங்கே வந்து கிராப்புங்கிறது வந்து என்னென்னா, இந்த ஊர் கால் டாக்ஸி மாதிரி, இந்த ஊர் ரேப்பிடோ, இந்த ஊர் ஓலா மாதிரி. ஸோ நானும் ப்ரோவும் போட்டாச்சு. ப்ரோ என்னமோ பார்த்துருக்கிறாரு, பட்டிக் ஏர்லைன்ஸ் பற்றி மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். சொன்ன அடுத்த நிமிஷமே வந்துட்டான். நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே வந்துட்டாங்க பாருங்களேன். இது தாங்க கைஸ்.
நம்ம ஊருக்கு அவங்க ஊருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம ஊர் கேவலம் சொல்ல, இவங்க ஊரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ப்ரோ இங்கே பார்த்தீங்களா துரியான் அண்ட் மங்குஸ்தான் போட்டிருக்காங்க, கொடுமை பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. திஸ் இஸ் மை நியூ ஷர்ட். The next day. ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னென்னா நாங்கள் லங்காவிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ரூம் செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் டைம் வந்து 12 o'clock. நாங்கள் 45 minutes அப்படியே நாங்கள் ஓட்டிகிட்ருக்குறோம். ஸோ பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஜெட்ஸ்கி போகலான்னு ஒரு பிளானு. அதுக்கு முன்னாடி அங்கே டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எங்களுக்கு நேற்று ட்ரீம் ஃபாரஸ்ட்டில் எங்களுக்கு ஒன்று கொடுத்தாங்க. இதை நாங்கள் எப்படி நாங்கள் லக்கேஜில் கொண்டு வர போகிறோன்னு தெரியல. கையில் கொண்டு வந்துக்கலாமா பேசாமல்? ஆனால் எனக்கு இது என்ன பிடிச்சிருக்குன்னா ப்ரோ, இந்த ரூமில் 13th floor தந்ததும் இல்லாமல் நம்ம வரும்போது அந்த க்ளவுடியாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஊட்டியோட ஃபீல் தெரியுது பார்த்தீங்களா. வெளியே அந்தளவுக்கு சில்லு இல்லை. இப்போ மழை நின்றுச்சு. நீங்கள் கொடைக்கானல் விட்டுருவீங்களா? அப்புறம் எங்களுக்கு எப்படி நாங்கள் விடுவோம்? போகலாமா? ஹிடன். ஓ ஹிடன். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஜெட்ஸ்கி நாங்கள் வந்து அரை மணி நேரத்துக்கு 300 ரூபாய்க்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். இதுவே 3 ஜெட்ஸ்கி வேணும்னா 450 ரூபா. இங்கே எங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக பண்ணி தராங்க. கொஞ்சம் நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக பண்ணி தரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தாத்தா பாருங்க கதற விடுவார். Come back, I take your handphone. Okay. Limit going limit. Okay, after they will tell you where to go, where we cannot go. That blue jet ski only. Yeah. Okay. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜெட் ஸ்கீக்கு நம்ம ட்ரோனோட எக்ஸ்ட்ரா 80 rupees கேட்குறாங்க. கைஸ் ட்ரோன் வீடியோவில் சந்திப்போம் வாங்க. View பத்தி சொல்லுங்க. You are the manager or? I'm the front office manager. Okay. Basically, we do have 282 rooms. Okay. Most highest selling is the premium rooms. Which is How much? Full sea view and all that. Price is based on fluctuate. Okay. It's about basically from 250 to. Okay. Thank you sir. Thank you, sir. Thank you. Thanks for coming. Okay. இது ப்ரீமியம் ரூமுக்கு மட்டுமே தர ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸ் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஸோ மேனேஜர் எங்களுக்கு தந்திருந்தாரு. ஸோ அந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நாங்கள் சும்மா நார்மலாக பேசிட்டு இருந்தோம். அந்த லாபியில் மாற்றிட்டு இருந்த ட்ரெஸ்லாம். ஸோ நீங்கள் தமிழா அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசினார். 20 years லங்காவில் இருக்காராமா, born in மலேசியாவாமா. ஸோ அவரால் தான் நாங்கள் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். இல்லை எங்களுக்கு லஞ்ச் ஆயிடுது. எங்களுக்கு லங்காவில் இருக்கிற பேவியூ ஹோட்டல்லேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ப்ரோ எப்படி இருந்துச்சு ரூம்லாம்? குறையுள்ள சூப்பராக இருந்துச்சு, ஜம்முன்னு இருந்துச்சு. அண்ட் அதுவும் 4-star ஹோட்டல் தானே ப்ரோ இது? ஆமாம், இதாக பாருங்கள். அது 13th floor சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ப்ரீமியமாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சி வியூவோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இங்கே நம்ம போகிறோம் கோலாலம்பூர் போகிறோம், KL போகிறோம். ஸோ அதே பட்டிக் ஏர்லைன்ஸு. இன்னும் எல்லாருமே பட்டிக் ஏர்லைன்ஸு. இனி இவன் நம்மள்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏர்லைன்ஸ் நம்மளுக்காக வந்துருச்சு. ஸோ மலேசியன் ஏர்வேஸில் லங்கா ஃப்ளைட் நாங்கள் ஏற போகிறோம். ஸோ நம்ம லங்காவிலேருந்து பாய் சொல்லிவிட்டு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலேசியா வந்தாச்சு அட்லாஸ்ட். ஓகே. ஆனால் நான் ஏன் ஸ்விஸ் கடை சொல்கிறேன்னா எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்.
Okay. என்னோட இடம் சொல்றேன்னு கேட்டு வச்சுக்கோங்க. ஆ. நைட் போல ட்வின் டவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நைட் Okay. விஷன் தான் அழகு. ஆ சோ ட்வின் டவர் நைட் விஷன் போனீங்கன்னா அங்க இருந்து கிட்ட இன் டிரைவர்னு ஒரு ஆப் இருக்கு. ஓகேங்கண்ணா. 3 பேர் தான் இருக்கீங்க. ஆ இறக்கி விடாம நீங்க கேட்கலாம். இது எல்லா ரைடு எந்த டிரைவராலும் நீங்க சொல்லலாம். என்ன சொல்லணும், ட்வின் டவர்ல இறக்கி விட சொல்லி சொல்லணும். ஓகேண்ணா. ட்வின் டவர்ல உங்களை இறக்கி விட்டாங்களா, அந்த ட்வின் டவர்ல இருந்து இன் டிரைவர் ஆப் வச்சு 7 டிக்கெட் 6 டிக்கெட் தான். ஏதாவது வித்தியாசமான ஃபுட் ட்ரை பண்ணணும். ஆமா ஆமா அதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப ஜலால் அலோன் நைட் ஸ்ட்ரீட் ஃபுட். ஜலானரு நாங்களும் போனோம். ஆமா நைட் ஃபுல்லா ஃபுட் கோர்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஃபுட் ஆ நியர்பை 60 கேஃபே கிட்ட இருக்கும் அங்க. ஓகே இதுதான் நம்ம கிட்ட பேசிட்டு இவ்வளோ நேரம் வந்தாரு. நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. இந்த விவரம் தானா என் மூலதானா? நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். உங்க பேர் ப்ரோ? கிரண். ஓகே ஸோ மெட்ரோ ஸ்டாரில் ஸ்டே பண்ண போகிறோம். ப்ரோ ஃபோட்டோ பிடிங்க, அதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி லைவாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம எத்தனை மணிக்கு நம்மளை பிக் பண்ணாங்க ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே எல்லா கேப் டிரைவர்ஸுமே நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஏன் அப்படி ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா இங்கே டைம்லேருந்து எல்லாமே இருக்கும், அந்த லொக்கேஷனுக்கு வந்து இருக்கும். ஸோ வர ஜேர்னி வந்து சேஃபாக இருக்கும். ரூம் செக்இன் பண்ணி வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் அப்படியே ஒரு நைட் வாக். எத்தனை மணிக்குன்னா அப்புறம் 11:30 ஆச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தா கேஜிஎஃப் யாஸ் இருக்கிறாரு. ஓகே ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டு இல்லைன்னா லைக் கிராஸ் கட் ரோடு எப்படி இருக்கும், ஃபுல்லாக ஜுவல்ஸ் ஷோரூம்ஸாக இருக்கும்ல, ஸோ அது மாதிரி வச்சுருக்குறாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல் இருக்குது. நைட்டு இந்த சைடு காடிங்கிறேன் பாருங்கள், வண்டி வர்றது எனக்கு ஏன் அங்கே கண்ணு போகுதுன்னா இருங்க. This is so beautiful.